வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நவீன காலத்தில் இருக்கிற ஒரு சூழலை பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வீட்டில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, வெளியில் பிரச்சனை, எல்லா பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் கூடி போச்சு. இதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, இறை வழிபாடுங்கிறது உங்களுக்கு ஒரு ஒரு அமைதியை கொடுக்கும். இதுக்கு அடுத்த மாதிரி நீங்கள் ஒரு சில யோக பயிற்சிகளை பண்ணிங்கனாலும் அது கிடைக்கும். அதுக்கடுத்து இது ரொம்ப அற்புதமான தியான பயிற்சிகள்லாம் நிறையா இருக்குது. தியான பயிற்சிகள் மனசை ஓர்நிலைப்படுத்துறதுக்கு உண்டான தியான பயிற்சிகள் நிறையா இருக்குது. அதை நீங்கள் ஒரு டிசிப்ளினாக ஒரு காலையில் ஒரு ஒரு டயத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. காலையில் ஒரு 6 மணிக்கு 5 மணிக்கு ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் எடுத்து அந்த தியானத்தை பண்ணிங்கன்னா, தியானம் உங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் எந்திரிக்க சிரமமாக இருக்கும், ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆனால் விடாமுயற்சியோடு நீங்கள் மனசில் சங்கல்பம் போட்டுக்கணும். சங்கல்பம் நான் தியானத்தை பண்ணுவேன், எந்திரிச்சுப்பேன், காலையில் எந்திரிப்பேன், காலையில் கரெக்டாக எந்திரிப்பேன், 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிங்க. அதாவது சோம்பேறித்தனம் நம்மளை மீண்டும் மீண்டும் தூங்க சொல்லும். ஆனால் நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா ஒரு டைம் ஒரு வாரம் தொடர்ந்து நீங்கள் எந்திரிச்சு பழகிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ரொட்டீன் பழக்கத்தை ஏற்படுத்தும். நீங்கள் காலையில் தியானத்தை பண்ணிவிட்டு மற்ற காரியங்களை பண்ணுறதுக்க ரொம்ப உங்களுக்கு அந்த சிறப்பான அந்த வேலைகள்லாம் ரொம்ப சிறப்பாக செய்வீங்க. அது தியானங்கிறது அவ்வளோ ஒரு சொக்க தங்குங்க. அதை மனசில் வச்சுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.